ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம சண்டே லைவ்ங்கிற நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களோட சொந்த ஜாதகங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். காலையில் 10:30க்கும் மாலை நேரங்களில் இரவு 8:30க்கும் நம்ம அந்த லைவ் அப்படிங்கிறத பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம www.astrochinaraj.net அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேள்விகளை கேட்குறதுக்கான அந்த வசதிகளை நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ அதுக்கான இதுலையுமே நிறைய பே பண்ணியிருந்தாங்க, கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம பதில்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் நேற்று ஒரு லைவ் இருந்தது. அதுலேயுமே நம்ம ஒரு 40 நிமிஷத்துக்கு அவங்க கொஷின்ஸ்க்கான பதில்களை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம அந்த கேள்விகளுக்கான பதில்களையே நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன், astrochinaraj.com நெட்டில் பே பண்ணி அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போது முதல் நேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சகானா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. வால்நட் கிரீக், கலிஃபோர்னியா, யூஎஸ்லேருந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் சகானா பிறந்ததாக கொடுத்துருக்கிறது 11/5/2008 6:28 கலிஃபோர்னியாவில் பிறந்ததாக கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம், ராசியாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது கடக ராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரிஷப லக்னம். இப்போது நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துருவோம். முதல்ல கேது தசை நடக்குது உங்களுக்கு 2020 ஆரம்பித்து 2027 ஜூன் வரைக்கும் கேது தசை நடக்குது. கேள்வி என்னன்னா, she is studying in 12th standard in India. She was in study in fusion studies. She was study in fashion studies. Will she pursue in India or abroad? Is abroad opportunities available? அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. ரைட், இப்போ ரிஷப லக்னம், லக்னத்திலேயே புதன், சுக்கிரன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சமான சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார். 12ஆம் இடத்துல சுக்கிரன். இப்போ அடுத்து 2027க்கு மேலே வரப்போகிறது அப்படிங்கிறது சுக்கிரன் தசை தான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக லக்னாதிபதி 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறார். நிச்சயமாக இந்த பிள்ளை வெளிநாட்டில், அதாவது யூஎஸ்லேயே இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது தான் வரும். இந்தியாவில் இருக்கிறதுக்கான அமைப்பு வராது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இதில் பதிலாக சொல்லணும். படிப்பை முடிச்சிருவாங்களா அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கும். ஏன்னா இப்போ கேது தசை நடக்குது இல்லைங்களா. கேது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. நிறையா கூட இப்போ புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேது தசை சனி புத்தி நடக்கிறது. நிறைய தடைகளை தாண்டி இவங்க படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எப்போ சனி புத்தி 2026 6வது மாதம் வரைக்கும், சனி புத்தி முடிகிற வரைக்குமே கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட ஸ்டடீஸ். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், அவைலபிள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பதில். ரைட், இப்போது சகானா உங்களுக்கான கேள்விக்கான பதில்களை தான் நம்ம பார்த்தோம். அடுத்து சஷ்டிகா மயாலினி அப்படின்றவங்க கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தீங்க. சஷ்டிகா மயாலினி பிறந்ததாக கொடுத்துருக்கிறது 18/11/2023 11:04 காலையில் கோயம்புத்தூரில் பிறந்ததாக கொடுத்துருந்தீங்க. கேள்வி என்னென்னா, மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு உள்ளதா, சூரியன் மாந்தி, தந்தையன் சகோதரனுக்கு ஆபத்தா, செவ்வாய் அஸ்தமனம் திசை, செவ்வாய் திசை மூத்த சகோதரத்துக்கு பாதகம் செய்யுமா, இப்படி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டு வரலாம். முதல்ல உங்களுக்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறது உத்திராடம் நட்சத்திரம், மகரம் ராசி, மகர லக்னம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி சூரிய தசை ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3 வயசு முடிகிற வரைக்கும் இப்போ 1 வருஷம் 8 மாதம் ஆறுது. மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு செவ்வாய் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சூரியன் புதனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார். இங்கே குரு மட்டும்தான் வக்ரம். சனி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி, அவரும் வக்ரம் கிடையாது. அப்போ நிச்சயமாக மருத்துவர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப லட்சணமாக பார்க்க அழகாக இருப்பாங்க. நாளைக்கு வளர்ந்து இப்போ 1 வயசு தானே ஆகுது, 2 வயசு தானே ஆகுது, வளர்ந்து வர்ற காலங்களில் நல்ல அழகான பெண்ணாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியன் மாந்தி, தந்தை சகோதரனுக்கு ஆபத்தா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் ஆட்சி கூட புதன். இது எந்த விதத்திலும் தகப்பனாருக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது தான். அதனால் ஆபத்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் அஸ்தமனம், செவ்வாய் திசை மூத்த சகோதரருக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் செவ்வாய். அஸ்தமனமாகவே இருந்தாலும் ஆட்சி அப்படிங்கிறதுனால கூட அந்த சூரியன் புதனும் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது
தொலைதூரத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்குமே தவிர ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. அடுத்த கேள்வி, பாதகம் செய்யுமான்னு கேட்டிருந்தீங்க மூத்த சகோதரருக்கு. இல்லை அப்படிங்கிறதான் பதில். ராகு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். 38 வயசுல ராகு திசை வருது. இப்போ தான் கிட்டத்தட்ட 1 வயசு 8 மாதம் முடிஞ்சிருக்குதுங்கம்மா அந்த குழந்தைக்கு. 38 வயசுல ராகு திசைக்கு இப்போவே ரொம்ப ஆர்வமாக கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இது ராகு திசையை பார்த்து பயமா இல்லை உங்களுடைய ஆர்வமா அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக. இருந்தாலும் நம்ம இதுக்கு பதில் சொல்லிடலாம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகுக்கு வீடு கொடுத்தோர்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு அவருக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அதே மாதிரி ராகு சாரம் வாங்கினது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் சாரம் வாங்கியிருக்கிறார். புதன் வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல. அப்போ தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் நல்லாத்தே இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் ப்ளஸ் வந்து குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. 38 வயசுங்கிறதுனால நம்ம இப்போ அதை பற்றி கவலை பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குரு திசை வக்ரமானதால் வருமானம் இல்லையா? சுக்கிரன் கேதுவுடன் திருமணம் இல்லையா? அடடா, கேள்வி கேட்டிருக்கிறது எதுவும் இல்லையா, செய்யுமா, பிரச்சனை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. ரைட். இதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. என்னன்னா ராகு திசை எப்படி இருக்கும், இல்லைன்னா நல்லவேளை ராகு திசை பாதகம் செய்யுமா அப்படின்னு கேட்காம மாட்டீங்க. குரு திசை வக்ரமானதால் வருமானம் இல்லையா? குரு வந்து 54 வயசுல வருதுங்க. அதுக்கப்புறம் வருமானம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் நம்ம பதில் சொல்லிடலாம். குரு வந்து 4ஆம் இடத்துல அவர் வக்ரமாகறாருங்கிற பட்சத்தில் ஏதாவது சுப விரயங்கள் இல்லைன்னா சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட 54 வயசுல. அப்புறம் வந்து சுக்கிரன் கேதுவுடன் திருமணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சுக்கிரன் கேது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல தாங்க இருக்குது, தகப்பனார் ஸ்தானத்தில். 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ இல்லை. 2க்கு அதிபதி ஆட்சி, 7க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் லக்னத்திலே உட்காந்துருக்கிறார். அப்போ திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ரைட். நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துருக்குறோம். இந்த குழந்தைக்கு அண்ணன் அக்கா உள்ளது என்று ஒரு உப தகவல் வேற கொடுத்துருக்குறாங்க. நோ ப்ராப்ளம். ரைட். இதுதான் சஷ்டிகா மயாலினி கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதில்கள். அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்த கேள்வி பாலான்றவங்க கேட்டிருக்கீங்க. பாலா வந்து பிறந்தது 20/6/89 5:05 PM ராமநாதபுரம். கேள்வி என்னன்னா ராகு திசை எப்படி இருக்கும்? ராகு திசை ராகு புத்தி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ராகு திசை குரு புத்தியாவது நல்லா இருக்குமா? ராகு வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல, அவருக்கு வீடு கொடுத்தவர் ராகுக்கு 11ஆம் இடத்துல. ராகு சாரம் வாங்கினது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார், அவர் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல. அப்போ பொருளாதார ரீதியாக ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், கடன் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்குமே தவிர பெரிய அளவில் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன்னு கிடைக்குமா? 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் வந்து நீசம். அப்போது இங்கே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. மேரேஜ் லைஃப் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது, சரியாகுமா? 7ஆம் இடத்துல புதன் குரு சேர்ந்து இப்போ நடக்கிறது ராகு திசை. நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போய் உக்காந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைக்குமா? இல்லை சார், ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இல்லைனா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும். இதுக்கு முன்னாடி நடந்த திசையெல்லாம் ஃபேவரபுளாக இல்லை. ராகு திசை கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ராகு திசை ஓரளவு கை கொடுக்கும், அதாவது இதுக்கு முன்னால் இருந்ததை விட பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ ரமேஷ் உங்களுக்கான பாலா எங்கேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து உங்களுக்கான பதில்களை தான் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். குருமூர்த்தி பிறந்ததாக கொடுத்துருந்தது 28/3/2000 4/19 கும்பகோணத்தில் பிறந்ததாக கொடுத்துருந்தீங்க. 25 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, சிம்ம லக்னம். கேள்வி என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா, எப்போ எந்த ஏஜில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட கேள்வி. செவ்வாய் ஆட்சி, சூரியன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தனிச்சு உட்காந்துருக்கிறார் குரு வீட்டில். இப்போ வக்ரம் ஒன்றும் இல்லை, நடக்கிறது சந்திர தசை. 2027 மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தசை வருது. அந்த சமயத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சார். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பதில். குருமூர்த்தி உங்களுக்கான பதில் இதுதான். அடுத்த கேள்விக்கு போகலாம். லக்ஷிதா அப்படின்றவங்க நேற்றே கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு நேற்று லைவ்ல பதில் சொல்ல முடியல, அதனால இப்போ பதில் சொல்லிடுவோம். லக்ஷிதா 2/2/2009 10:43 AM பெங்களூர்ல பிறந்ததா கொடுத்துருக்குறீங்க. இப்போ ரக்ஷிதாவுக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, மீன லக்னம், லக்னத்துல சுக்கிரன் உச்சம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ப்ரெசன்ட்லி ஸ்டடியிங் +2 பயோமேக்ஸ் CBSE இன் ஃபியூச்சர் விச் கோர்ஸ் டு பர்சியூ அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. 10ஆம் இடத்துல புதன், சூரியன் செவ்வாய்
சேர்க்க 11ஆம் இடத்துல, சனி 6ஆம் இடத்துல, செவ்வாய் 11ஆம் இடத்துல இப்போ நடக்கிறது சுக்கிர திசை. ரைட்டு, என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வரும். கூடவே வெளிநாடு செல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் இவர் இப்போ நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. லக்ஷிதா, உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் தான் நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி கார்த்தின்றவங்க கேட்டிருந்தீங்க. கார்த்தி வந்து 14 செப்டம்பர் 1992 4:30 AM திருவாரூர்ல பிறந்ததா கொடுத்துருந்தீங்க. அப்போ உங்களுக்கு நம்ம ஜாதகம் கணிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்னம். கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், கார்த்தி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், சிம்ம லக்னம், அதெல்லாம் ரைட். அரசு வேலை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வி. அரசு வேலை எப்போது கிடைக்கும்? லக்னத்துல சூரியன் ஆட்சி, செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கேதுவோட, நிச்சயமா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போது கிடைக்கும், எந்த வருடத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இவர் கேட்குறது. இப்போ நடந்துட்டு இருக்கிற திசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர திசை 2033 வரைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, அவருக்கு வீடு கொடுத்தவர் சூரியனோட லக்னத்திலேயே. அப்போ அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 2033. ஒரு நிமிஷம் இருங்க, சுக்கிர திசையிலேயே கிடைக்கணும். 2020 அந்த இடத்துக்கு போகுமா, 2025 டு 2026 ஜனவரி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது சார். அந்த டயத்தில் கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போயிடும். 2029 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பதில். ரைட், இப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம். கணேஷ் வாசுதேவன்றவங்க கேட்டிருந்தீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கணேஷ் வாசுதேவன் பிறந்தது 25/9/1994 2:58 PM சென்னையில இருந்து பிறந்ததா கொடுத்துருக்குறீங்க. கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. கணேஷ் வாசுதேவன் கேள்வி என்னன்னா, ஒன்லி ஒன் கொஸ்டின் சார். ராகு தசை கடன் இருக்கு, ராகு தசை சூப்பரா இல்லை, குரு தசை எப்படி இருக்கும் சார்? 2 எனக்கு 70+ ஆயுள் கிடைக்குமா? ஸ்மால் ஏஜ் இருந்தால் எப்போ கோடீஸ்வரனா ஆகுவேன் இருக்கு, எனக்கு எப்போ கோடீஸ்வர யோகம் இருக்கு? 4 எனக்கு எப்போ குழந்தை பாக்கியம் உண்டு? சார் டைப் பண்ணும்போது ஒன்று தமிழில் அடிச்சிருங்க, இல்லைனா ஃபுல்லாக இங்கிலீஷில் அடிச்சிருங்க. நமக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து இந்த தங்கிலீஷில் அடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரைட்டு, கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். ஒன்லி 4 கொஸ்டின். ராகு தசை கடன் இருக்குது, ராகு தசை சூப்பராக இல்லை, குரு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நடக்கிறது ராகு தசை 2029 முடியுது. ராகு வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல புதன் சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார். ராகு சாரம் வாங்கினது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு சாரம் வாங்கி இருக்கிறார். அவர் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலேயே தான். அப்போது இந்த வீடு கொடுத்தவரும் இந்த சாரம் வாங்கினவரும் 10ஆவது இடத்துலேயே உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிலில் ப்ராப்ளங்களை கொடுக்கும். நீங்கள் கடன் இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருந்தீங்க. அப்போ கடன் தீர்றதுக்கான காலம் 2029 டிசம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீர்ந்துக்கிட்டு வர்றோம். ராகு தசை ஃபேவராக இல்லை, குரு தசை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தசை ஆவரேஜாக இருக்கும், பெட்டர் தென் ராகு தசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, ராகு தசை எப்படி இருக்கும்? அபவ் ஆவரேஜாக இருக்குங்கம்மா. என்னுடைய ஹெல்த் அண்டு எப்படி இருக்கும், சில்ட்ரன் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். பார்த்தீங்களா, மனைவியை விட்டுட்டார். இவரோட ஹெல்த்து லக்னாதிபதி சனி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி,
அதே மாதிரி குழந்தைகளோட ஹெல்த்தும் எந்த பெரிய அளவில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம உபரி தகவலாக உங்கள் மனைவிக்கும் எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அந்த இடத்துல. ரைட். இப்போ சரவணன், உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை தான் நம்ம பார்த்தோம். அடுத்து கணேஷ் வாசுதேவன்றவங்க கேட்டீங்க. கணேஷ் வாசுதேவன் 25/9/1994 2:58 PM சென்னையில் பிறந்ததா கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு ராசியாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது கிருத்திய நட்சத்திரம், ரிஷப ராசி, மகர லக்னம். இப்போது திசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு திசை தான் ஆரம்பிச்சிருக்கு. எப்போ இருந்துன்னா 2011 கிட்டத்தட்ட 2026 6வது மாதம் வரைக்குமே ராகு திசை தான். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, கேள்வி எடுக்கணும். கணேஷ் வாசுதேவன், கணேஷ் வாசுதேவன் கேள்வி என்னன்னா, ஒன்லி 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. நம்ம அதை தான் இப்போ பார்த்தோம். ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லிட்டே வந்தோம். ராகு திசை கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ரைட்டு, அதை தான் நம்ம இப்போ பதில் சொன்னேன். சின்ன அளவில் கடன் இருக்குன்னு. எனக்கு 70+ ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி கவலை இல்லாமல் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஸ்மால் ஏஜ் இருந்து எப்போ கோடீஸ்வரன் ஆவேன்னு இருக்குது அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துலையே ஆட்சி, யார்? சனி. அப்போது ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும், ஓரளவு வசதி ஆகக்கூடிய அமைப்புமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ நடக்கிற திசா புத்தி அப்படிங்கிறது மேட்ச் ஆகலை. அதனால தான் இந்த ப்ராப்ளம். எனக்கு எப்போ கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படின்னா, அட்லீஸ்ட் 2026 ஜூனுக்கு அப்புறம் சூரியன் சந்திரனில் ஓரளவு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ராகுல தான் பெரிய வளர்ச்சி. ஐயா, நான் நல்ல பெயர். ஒரு நிமிஷம். அடுத்து 4வது கேள்வி. அதான் இந்த தங்கிலீஷ் எழுதுனா படிக்க முடியலை சார், சாரி. எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குழந்தைக்கு 5ஆம் இடம் தான் பார்ப்போம் நார்மலாக. பூர்வ புண்ணியம், குழந்தை எல்லாமே 5ஆம் இடம். 3, 2, 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். இப்போ நிச்சயமாக குழந்தை உண்டு. குறிப்பாக சொல்ல போனோம்னா சுக்கிரன் லக்னாதிபதி சனி வக்ரமாகி நிற்கிறார். அப்போ இது நல்ல மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு இதை தான் ஏற்படுத்துமே தவிர நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போது கிட்டத்தட்ட நம்மளும் கணேஷ் வாசுதேவன் ஜாதகத்தோட பதில்களை பார்த்தோம். அடுத்து ஒரு நிமிஷங்க. அடுத்து ரமேஷ் ஜாதகம். ரமேஷ் 18/6/74 11:17 PM சென்னையில் பிறந்ததா கொடுத்துருந்தீங்க. ஒரு நிமிஷம். 8/6/1974 11:17 PM சென்னையிலேருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, லக்னமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது கும்ப லக்னம். லக்னத்தில் குரு தனிச்சு உட்காந்துருக்கிறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ரமேஷ், I am working in India and my family in Singapore. Okay, we will go back to Singapore for job and join my family. When is the possibility? If there is any changes in job possible? அதாவது குடும்ப சிங்கப்பூரில் இருக்காங்க, எப்போ எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜாபை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா
அப்படின்னா இப்போ பெங்களூரில் குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கு குரு தசை தான் நடக்குது. குரு வந்து உங்களுக்கு லக்னத்திலே தான் சார் இருக்கிறார் குரு. அப்போது குரு வந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது குரு தசை. ராகுபுத்தி 2027 ஜனவரி வரைக்கும். அப்ராடு போவா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஷார்ட் டேர்மாக போயிட்டு வரலாம், லாங் டேர்மாக அங்கே போய் இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் இவருடைய ஜாதகம். அடுத்து வந்து ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. இங்கே விட்டோம். ரமேஷ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்ரீராம் ஜாதகத்தை தான் பார்க்கணும். சுதர்சன், சரவணன், ரைட். ஸ்ரீராம் பிறந்ததா கொடுத்திருந்தது 20/4/1991 3 மணி 10 நிமிஷம் சென்னையில் பிறந்ததா கொடுத்துருக்கிறார். 34 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவருக்கு கேள்வி என்னன்னா, when will I get married? கேள்வி கேட்டிருக்கிறாரு. நம்ம நேர ஜாதகத்துக்கு போகலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் திசை. புதன் வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தனிச்சு உட்காந்துருக்கிறார். இப்போ தான் புதன் திசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. 1 வருஷம்தான் ஆச்சு. எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7க்கு அதிபதி சனி 6ஆம் இடத்துல ஆட்சி. அப்போது உங்களுக்கு மெதுவாக தான் கல்யாணம் ஆகும். அதுவும் 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அது எப்போ அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. புதன் திசை, புதன் புத்தி 2027 ஜனவரிக்கு பிறகு தான் சார் அந்த புதன் புத்தி முடியுது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஜாப் ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக கிடைக்கும். புதன் முடிஞ்சோடனே குரு தசையில் உங்களுக்கு ஜாப் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து சென்னையில் பிறந்ததா கொடுத்துருந்தீங்க. ஒரு நிமிஷம். ரைட். 2வது கேள்வி ஜாப் ப்ரமோஷன் எப்போ அப்படிங்கிறது தான். லக்னாதிபதி சூரியன், அவர் வந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம். ப்ரமோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புத்தியை பார்ப்போம். புதன் தசை, புதன் புத்தி. அதான் 2027 ஜனவரி. ஒரு நிமிஷம் அந்த இடத்துக்கு போவோம். 2025 நவம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஹெல்த் கெட் பெட்டர், பீஸ்ஃபுல் லைஃப். அடுத்து வந்து புதன் தசை எப்படி இருக்கும்? நீசம் ஹேவ் டு மீ, அதாவது புதன் நீசமாக இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது 8ஆம் இடத்துல நின்று புதன் தசை நடத்துறது அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் பாதிக்காது, கவலைப்பட தேவையில்லை. அடுத்த கேள்வி வந்து பீஸ்ஃபுல்லான டைம் எது லைஃப்பில் அப்படின்னா, இந்த புதன் தசை உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் ஸ்ரீராமுக்கான அந்த பதில்களை தான் நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த கேள்வி ரேவதி அப்படின்றவங்க கேட்டிருந்தீங்க வெள்ளூர்ல இருந்து. ரேவதி 28/1/1990 6/10 வெள்ளூர்ல பிறந்ததா கொடுத்துருக்குறீங்க. இப்போ 35 வயசு ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே இதில் கேள்வி என்ன அப்படின்னா, ஹவ் இஸ் மை ஃபியூச்சர் சார், கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் இன் அப்ராட் ஆஸ் ஏ நர்ஸ் அப்படிங்கிறது தான். ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடம் 7, 8, 9 10ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனாகி அவர் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனியோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார். இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி
வேலை பார்ப்பனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. குரு தசை முடிஞ்ச உடனே சனி தசையில் ஏதாவது வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 12ஆம் இடம் சம்மந்தப்படுறது அப்படிங்கிறதுனால. அடுத்த கேள்வி, ஒர்க் ஃபார் 5 years ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டு கீப் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறது நல்லதாக நினைக்கிறீங்க. இட் ஓகே டு ஸ்டார்ட் சார். ஐ ஹாவ் ஒன் கேர்ள் பேபி. இஸ் தேர் இஸ் பாசிபிலிட்டி டு எ பாய் பேபி சார். ஐ யூஸ்டு டு வாட்ச் ஆல் யுவர் வீடியோஸ். அதெல்லாம் ஓகேம்மா. ரைட். இப்போ குரு தசை நடக்குது. அடுத்து சனி தசையில் உங்களுக்கு ஓரளவு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது உண்டு. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, அடுத்த குழந்தை என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆம்பளை பையன் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியா இருக்கும். ரைட். இப்போ ரேவதி உங்களோட கேள்விக்கான பதில் எல்லாமே கொடுத்துருந்தோம். அடுத்து வந்து சுதர்சன்றவங்க கேட்டிருந்தீங்க. அதை தான் நம்ம தனி அப்பாயின்மெண்ட்டை பார்க்கலான்னு சொல்லியாச்சு. அப்போது இன்னும் அடுத்த இன்னும் 2-3 கொஷின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இன்னொரு பதிவில் இல்லைன்னா இன்னொரு லைவில் வந்து இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இந்த astrochinnaraj.net அந்த நேயர்களுக்கான பதில்களை நம்ம பார்ப்போம். அப்போ இதுவரைக்கும் நம்ம astrochinnaraj.net அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கேள்வி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் நம்ம நாளைக்கு காலையில் நேரலையில் சந்திக்கலாம். சண்டே லைவ் நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சூப்பர் சாட்டில். அதுவரை நமது நேயர்கள் அனைவரும் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளித்து முசியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என்று கூறி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.